திடீர்னு டேர்னிங்ஸ் வருது. அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு மேலே போக போக கொஞ்சம் அந்த டேர்னிங்ஸில் டேஞ்சர் தான். ஸோ அதையும் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுதான் இந்த என்ஹெச்சுக்கும் அந்த என்ஹெச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் தூக்கி போடுது. இந்த சென்ட்ரல் லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. பாத்தோல்ஸ் பார்த்தீங்களா? இதே நான் 160ல் வந்து தூக்கி 100 கிட்ட வந்து பண்ணால் பிரச்சனை இல்லை. மொத்த கை கூட விட்டுட்டு நான் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 160ல் நான் 2 கை பிடிச்சி வந்தாலும் அப்படி ஒரு தூக்கி போடும். அதில் லைட்டாக இப்படி ஒரு ஷேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். கஷ்டம்தான். வேறு என்னச்சுங்க இருக்குது? அப்பா, செக் பண்ணிட்டேனே 170. ஓகே. இந்த மாதிரி ரோடு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். ரைட்டு, ஒரு அழுத்தி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் டேர்னிங்ஸ் தான் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் சக்கரையாக இருக்கணும். அந்த ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு டேர்ன் தான். அந்த ட்ரக்கில் என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல முன்னாடி பேரிகேட்ஸ் போட்டிருந்தானுங்க போலீஸ்காரங்க. அது ரொம்ப தப்பு. ஆனால் அந்த ஸ்பீடாக வர்றவங்க இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றவங்களுக்கே அது வந்து டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடித்து போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. நான் அந்த ஒரு இடத்துல ஒரு டைம் அந்த வைக்கும் போது நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அது தயவுசெய்து அந்த தப்பு போலீஸ் பண்ணாதீங்க. டேர்னிங்ஸில் தயவுசெய்து அப்படி வைக்காதீங்க. ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது பேரிகேட்ஸ் போடுங்க, அதுதான் நல்லது. டேர்னிங்ஸில் இப்படி போடும்போது யாராவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக வராங்க, இப்போ இங்கே 100னா 100லேயே வந்தாலே அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி, புரியுதுங்களா? அது ரொம்ப இதாக இருக்குது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப டேஞ்சருங்க. கரெக்டாக அந்த டேர்னிங்ஸில் போட்டிருந்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்துட்டாங்க, அங்கே செக் போஸ்ட் கூட இருந்தது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதை ஆக்சுவலி எடுத்துட்டாங்க, நல்ல விஷயந்தான். எத்தனை பூச்சி மாட்டி இருக்கு பார்த்தீங்களா என்னோட இதில். ஓ, நான் இன்னும் இந்த விண்ட்ஷீல்ட் போடலையா? நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சைன் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என்ஹெச்சில் வரும்போது நம்ம வந்து ஒன்று வந்து மெய்டாக பார்ப்போம். கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் கிட்ட போய் காட்டுறேன் சரிங்களா. ஆப்வியஸ்லி அங்கே ஒரு போல் இருக்கும், அதில் ஒரு ஏடிஎம்கே ஃப்ளாக் இருக்கும் சரிங்களா. நான் எந்த கட்சியும் ப்ரொமோட் பண்ணல, சொல்கிறேன். அதாவது அந்த ஏடிஎம்கே ஃப்ளாக் தெரியும் அந்த இடத்துல. அது எப்படி யோசித்து வச்சாங்கன்னு தெரிலங்க சீரியஸாக. அவ்வளோ பெரிய ஃப்ளாகு பக்காவாக தெரியும். அதாவது ஆக்சுவலி அது கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட்டில் வரும் கொடி சரிங்களா. பட் நம்ம அது போகும்போது நம்ம கிட்டவே தாங்க இருக்கும். அதாவது நம்ம இப்போ இங்கேருந்து போகிறோம்ல, எனக்கு அது நேராக இருக்குது. அதாவது கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அது தெரியுதா தெரியல, எனக்கு நல்லாவே தெரியுது.
நான் காட்டுறேங்க. இப்போது கிட்ட போயிடுவோம். கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். கொடி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வர்றவங்களுக்கு, ஹைவேஸில் வர்றவங்களுக்கு இந்த கொடி லெஃப்டில் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த கொடி அங்கேருந்து பார்த்தா கேமராவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆப்வியஸ்லி. பட் பார்க்கும்போது அப்படியே நம்ம கோட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக யோசித்து வச்சுருக்கா. அப்படி அது வச்சவர் யாருன்னு தெரியல. கண்டிப்பாக சூப்பருங்க. சீரியஸ்லி ஐ லவ் தட் கான்செப்ட். அந்த ஹைவேஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த கொடி அப்படியே நேராக தெரியுங்க உங்களுக்கு, அப்படியே நேராக. அதாவது இட்ஸ் லைக் நீ கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை, அதில் நீங்கள் என்ன கொடி வச்சாலும் தேசிய கொடி வைக்கலாம், இல்லை கோயம்புத்தூருக்குன்னு ஒரு ஃப்ளாக் இருந்தாலும் வைக்கலாம். செம மாசலாக இருந்துச்சு. சீரியஸாக யோசிச்சு வச்சாங்களா இல்லை ஃப்ளூக்காக தெரியல, பக்காவாக இருக்குது. நீங்கள் யாராவது சப்போஸ் நீலாம்பூர் அந்த கருமத்தாம்பட்டியிலேருந்து வாங்க, வரும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகுங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கருமத்தாம்பட்டியிலேருந்து யாராவது வரீங்கன்னா வாங்க, வந்து எப்படியே நீலாம்பூர் கிட்ட வாங்க, உங்களுக்கு அது தெரியும். தெரிஞ்சிருந்தா ஆல்ரெடி யாராவது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துடலாம். கோயம்புத்தூர் வந்தாச்சு, பரவாயில்லைங்க. 2-3 டாப் ஸ்பீடெல்லாம் செக் பண்ண நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையுமே எனக்கு அந்த ஹைவே ஓட்டிட்டு அந்த ஃபீலோட இந்த ஹைவே ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுதுங்க. ஆனால் நிறைய பென்ஸ் வருது, குழிகை இருக்குங்க, அதுதான் பிரச்சனை. குழிகை டப்பு 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 டப்புன்னு அங்கங்கே குழி வருது. ஸோ அது வந்து உண்மையிலுமே எனக்கு கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டாப் ஸ்பீடை செக் பண்ண முடியாது, கஷ்டம், தூக்கி போட்டுரும். யா ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது இதாக செக் பண்ணணுன்னா க்ளீன், ஃப்ளாட், ஸ்மூத் ஹைவேயில் மட்டும் செக் பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஹெல்மெட்லேயே பிரச்சனையா? மாடலர் ஹெல்மெட்னாலே இந்த மாதிரி ஆகிடுமா அதுவும் தெரியல. என்னாச்சு? ஏதோ சொல்கிறாரு. உங்கள் மைக் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஓ சூப்பர், ஓகே ஓகே. அவர் வந்து அந்த டைரக்ஷன்லாம் சொல்கிறாரு, அடுத்தது யார் யார் ரெடியாக இருக்கணும் எல்லாமே சொல்கிறாருங்க. பரவாயில்ல, அதுவும் நல்லா இருக்குல்ல. கமெண்ட்டும் பண்ணுறாருங்க, ஹெல்மெட் போடலையா, சீக்கிரம் கிராஸ் அதையும் சொல்கிறாரு. ரைட் இண்டிகேட்டர் அதுவும் சொல்கிறாரு. ஆமாம் கரெக்டு, கமெண்ட்டும் பண்ணுறாரு, கமெண்ட்டும் பண்ணுறாரு. ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. பரவாயில்லையே, இது நான் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. நல்ல விஷயந்தாங்க. இதில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம் ஓகே. இங்கே இவ்வளோ வண்டி போகுது, சூப்பர். செம்மையாக பேசுகிறாரு, நைஸ், நல்லா இருக்குங்க. இப்படி சொல்லும்போது அதாவது யாரோ ஏதோ யோசனையில் இருப்பாங்க, இண்டிகேட்டர் போட மறந்துடுவாங்க. இவங்க இப்படி சொல்லும்போது டக்குன்னு இண்டிகேட்டர் போடுவாங்கல்ல, போட்டுட்டு போவாங்கல்ல. இப்போ பாருங்க ட்ரிபிள்ஸு. சிட்டியில் வந்து பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறது நல்லா தான் இருக்கு. அவசரம் இல்லை, பட் பசிக்குது. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டர் ஓட்டணுங்க. எனக்கு அதாங்க ஒரு சின்ன கட்டுப்பு. அது என்ன சொல்கிறது, நம்ம வீட்டிலேருந்து ஹைவேஸ் வர்றதுக்கே ஒரு ட்ரைவு தான். ஏன்னா 20 கிலோமீட்டர்ஸ், 20 to 23 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். பெட்ரோலே கவனிக்காமல் நான் பாட்டுக்கு வரேன். இங்கே பாருங்கள் 4 பேர், பையன் சின்ன பையன் இல்லைங்க, பெரிய பையன், 4 பேர். பார்த்து போனால் சரி, அது பத்திரமா ஓட்டிகிட்டு வந்தால் சரி. ஐயோ தலைவரே, மொபைல் பார்த்துக்கிட்டு இவ்வளோ இதாக வர்றாரு பார்த்தியா? தப்பு. மொபைல் பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுறாரு. ஆனால் ஒர்க்கு தான் புரியுது.
இதுதான் ஹேண்டில் பார் மவுண்ட் வச்சுக்கிட்டாருன்னா அவர் அதில் ஏதாவது பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரமாக வந்துட்டு பண்ணலாம். நிறைய பேர் அப்படி தாங்க பாருங்கள். அவர் ஜொமேட்டோ, இவர் ஸ்விக்கி, இவரும் அதே தான். மொபைல் தான் பார்க்குறாரு பாருங்களேன். மொபைலோடைய ஓட்டி பார்த்துக்கிட்டே போகிறது தான் வேலை. புரியுது, பட் இருந்தாலும் அவங்க உயிர் சேஃப்டி பார்த்துக்கணும். மற்றவங்க சேஃப்டி அவங்க இதில் இருக்குது, பார்த்துக்கிட்டோம்னா சரி. 2 ஸ்ட்ரோக் அதான் நான் பார்த்தேன். இன்னொரு டொப்புன்னு வருது. நம்ம வண்டியில் ஏதோ சவுண்டான்னு பார்த்தேன். அதில் பாப்பிக் சவுண்ட் வந்துச்சா, பயந்துட்டேன். என்னோட பார்த்தேன் ஒரு RX ரைட். நம்மளை பயமுறுத்துறதே இந்த 2 ஸ்ட்ரோக் வண்டிகளுக்கு ஒரு இதாக இருக்கு. ஓ 2 ஸ்ட்ரோக்கர்ஸ் பிடிக்குங்க. தனியாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நோயின்றியா போகலாமா? அப்படியா? அக்கா ஆடா ஆண்டாவா, ஏன் இவ்வளோ பண்ணியிருக்காங்கப்பா? பரவாயில்ல, ரைட்டு ப்ரோன்னு சொன்னார்ல நம்மளை பார்த்து. ஓகே ஓகே, அவர் சின்ன வயசு தானே. ஓகே ஓகே, நல்லது நல்லது. கொஞ்சம் போங்க போங்க போங்க. ஹோலி ஷிட், ஆம்புலன்ஸு டக்குன்னு வந்துருச்சு. ஓ மை காட், கவனிக்கலைங்க. நானே பாதி ரோடு வந்துட்டேன், அப்புறம் தான் ஆம்புலன்ஸே பார்த்தேன். எப்படி நிறுத்தினேன்னா இன்னும் பிரச்சனை, அதனால தான் வந்துட்டனால ஓகே. ஆனால் அந்த ஒரு கார் ஒன்று வந்தனால நிறுத்திட்டாங்க, இல்லைன்னா போயிருப்பாங்க. இங்கே ஏதோ வேலை போயிட்டுருக்குது. இது வழியாக வந்துடும், இது வழியாக அப்படி வரலாம். வந்துருந்தேனாக்கா அவ்வளோதான், 500 ஃபைன் போட்டிருப்பாங்க. இங்கேயே போலீஸ்காரரை நிறுத்திட்டு ப்ரோ 500 கட்டிட்டு மட்டும் போயிருங்க அப்படின்ட்டு இருப்பார். வியர் சீட் பெல்ட். அப்போ அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு எல்லாமே போட்டிருக்காங்க, நல்ல விஷயந்தான். இந்த இடத்துல வந்து ஒரு குழி இருக்குங்க ரோடு, பட் ஆனால் இப்போ எல்லாமே நீட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடே கொஞ்சம் பட்டி டிக்கரிங் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி. ஏன் தெரியுங்களா? பிரசிடெண்ட் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ரன்வே ரன் பை ரோடு தான், ரோட்வேஸில் தான் வந்தாங்க. ஸோ அதனால் இந்த ரோட்டில் அங்கே அக்ரிகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அதை தூக்கிட்டாங்க. இங்கே ஒரு மேடு டப்புன்னு தூக்கும், அந்த ஒரு மேடு இருந்துச்சு சரிங்களா, அதை ரெடி பண்ணாங்க. நல்ல விஷயந்தான். அந்த அம்மா இப்போ காரில் வந்ததுனால பிரச்சனை இல்லை. போகிற வழி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க டக்கு டக்குன்ட்டு. இல்லைன்னா எப்படி இருக்கும்? இல்லைன்னா அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ இது ஒரு பெரிய இது தாங்க. ஸோ அதை ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓவா கேட்டால் இந்த மாதிரி விவிஐபிஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்னை கேட்டால் அடிக்கடி வாங்க ரோட்டில். அப்போ தான் அட்லீஸ்ட் அதுக்காகவாது ரோடு கொஞ்சம் நீட் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்பாங்க. டன் 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 டன். ஓகே, எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க சண்டே ரைடு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டைம் பாஸ் ஆகும். நான் போட்ட வீடியோ ஏதாவது சாப்பிடும்போது பாருங்கள், போர் அடிக்காது. அப்படியே ஏதாவது பண்ணிடுவோம். ஷேமர் உடஞ்சிருக்கு, நம்மளுக்கு அதான் சைடு விட மாட்டேங்கிறாரோ. காமெடி. நாளைக்கு சிரிச்சுக்கலாமா?